பச்சை மரத்தை பட்டு போக வச்சிருவேன் நான். பச்சை முழு மரத்தை பட்டு போக வச்சிருவோம் மந்திரத்திலையும். என்னடா சொல்ற? ஏங்க இவன் என்னங்க சொல்றான்? 10 பட்டை வச்சிருவானுமா என்னமோ? ஏங்க என்னடா பக்கத்து ஏரியால மாமிக்கு ஜுரம்னு சொல்லி 10 போற மாதிரி சொல்ற? பட்டு போன மரத்தை திருப்பி செலுக்கி வச்சிருவோம் மந்திரத்திலே, ஆன் த ஸ்பாட்ல. எப்படிங்க நேத்து வரையும் கப்புல்ஸா ஆடிட்டு இருந்தாலும் இன்னைக்கு வந்துட்டு மரத்தை கொளுத்திடுவாங்கிறான், மறுபடியும் வர வச்சிருவாங்கிறான். ஐயோ ஏன் மாந்திரிகத்தை சடனா இப்ப இந்த உள்ள பவருக்குள்ள இதெல்லாம் வச்சு நான் எவ்வளவோ பித்தலாம். நான் ஏன் அதெல்லாம் பண்ணல அப்படின்னா என்னோட நோக்கம் அதுவும் கிடையாது. அவன் தான் இவன் தான் அவன். ரெண்டாவது, மாந்திரிகத்தை அவ்வளவு சீக்கிரம் இப்படி எல்லாம் பப்ளிக்ல காட்ட முடியாது. காட்டலைன்னா கல்லால் அடிப்பானுங்க. ஆமாங்க, 100 பேர்த்த உக்கார வச்சுக்கிட்டு இங்க மரத்தை கொளுத்துவோங்கிறானா என்ன? அப்புறம் வர்க்காலைன்னா கல்லாலாம் அடிப்பானுங்க. அதனால தான் இங்க உட்காந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கிறான். பிகினிம்ஸ் அது இதுன்னு எல்லாருமே திரண்டு வரானுங்க. ஐயோ அம்மா, தள்ள இவன் தான் வரான். பா நல்ல வேலை, பொதுமக்கள்லாம் பார்த்து இவங்கெல்லாம் நம்பாம இருக்கிறாங்க. இன்னும் நம்பிட்டாங்கன்னா அவ்வளவுதான்ப்பா. ஒரு மண்ணு ஒரு மகிமையான மண்ணு. ஸோ அப்பேற்பட்ட மக்கள் எனக்கு உடனடியாக காட்சி கொடுக்குறாங்க அப்படின்னா அது அடிகளாருடைய கருணை. சரிங்களா? பொதுமக்கள் நம்பிட்டாங்களா? அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுகவும் கடைசியில் தர்மமே வெல்லுங்கிற மாதிரி அதுக்கு உதாரணம் இதுதான். சினிமா டைலாக் அடிச்சிட்டு இருக்கான். பாத்திய கூட்டத்தை திருத்தவே முடியாது மக்கள். இவனுங்களை திருத்தவே முடியாது. ஏதோ ஒருத்தன் எவனோ ஏதோ சொல்லிட்டான் பேசிட்டான்னு வச்சுக்கோ, அவனை நம்பி வர்றதா பொதுமக்கள் தான். எனக்கு அது நடக்கல, எனக்கு இது நடக்கல, எனக்கு அது வர வைங்க, எனக்கு இது வர வைங்க அப்படின்னு சொல்லி அவன் ஏமாத்துறானோ இல்லையோ, இவனுங்க தான் ஏமாந்து போறானுங்க கடைசி வரையும்.